வணக்கம். நான் உங்கள் தீனதயாளன். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சேனல். இது சராசரி மனிதனுடைய பார்வையிலிருந்து பேசப்படுகிற அரசியல் கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய அரசியல் நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கணும். இன்றைய அரசியல் நிகழ்வுகள் என்னென்னா, அதிமுகவில் என்ன நடக்கிறது. ஸோ என்னுடைய சராசரி பார்வையிலேருந்து நான் யோசிக்கிறது, சிந்திக்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதிமுக ஒரு பெரிய இயக்கம். ஒரு காலத்தில் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். திமுகவில் எம்ஜிஆர் இருந்தார். திமுகவோட வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்காற்றினவர் எம்ஜிஆர். தன்னுடைய கருத்துக்கு அங்கே மதிப்பு இல்லைன்னு சொல்லி அதிலிருந்து பிரிஞ்சு ஒரு தனி இயக்கத்தை உருவாக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்கி தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலே வெற்றி பெற்று 3 முறை ஆட்சி அமைத்தவர். அதுக்கு பின்பாக அவர் இறந்ததுக்கப்புறம் அணி, ஜானகி அணி இப்படி எல்லாம் உடைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் ஒன்று கூடி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதிமுக ஒன்றிணைஞ்சு மறுபடியும் தேர்தலை சந்தித்து அவங்க மறுபடியும் முதலமைச்சர் ஆனாங்க. ஒரு பலம் வாய்ந்த ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காக பாடுபட்டாங்க. அவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் 2016க்கு அப்புறம் அதிமுக அவர்கள் இறந்தாரு. 2014 அவங்க இறந்து போகிறாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி அவங்க இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவில் எப்போவுமே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அவங்க இறந்து போகும்போது ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போது இப்போது சின்னம்மான்னு சொல்லப்படுகிற வி.கே. சசிகலா அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஓபிஎஸை நீக்கி அவங்க முதலமைச்சராக ட்ரை பண்ணுறாங்க. மறுபடியும் குற்ற வழக்கில் அவங்க உள்ளே போகிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஆட்சியை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கோவத்தோட எல்லாரையும் உட்கார வச்சு அப்போவே ரெண்டாக பிரிஞ்சிது. ஏடிஎம்கே ரெண்டாவே பிரிஞ்சிச்சு. ஸோ கூவத்தூரில் ஒரு அதிக பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை உட்கார வச்சு எடப்பாடியை முதலமைச்சராக தேர்வு செஞ்சு ஒரு 4.5 ஆண்டுகள் அவர் ஒரு முதலமைச்சராக பதவி வகித்தார். தமிழ்நாட்டை வழிநடத்தினார். ஸோ அந்த காலகட்டத்துலேயுமே எப்போவுமே ஏடிஎம்கேக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இபிஎஸ் பெரிய ஆளா, ஓபிஎஸ் பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாளடைவில் அந்த தேர்தல் நேரத்தில் பிரிஞ்சு போனவங்க திருப்பி ஒன்று சேர்ந்து ஓபிஎஸ் இபிஎஸோ ஒரு 2.5 வருஷங்கள் ஒன்றா ஆட்சி செஞ்சாங்க. திருப்பி தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலை தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது. ஸோ இபிஎஸோடைய கைகள் ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓபிஎஸோட கைகள் குறைஞ்ச காரணத்தினால ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார். ஒருங்கிணைப்பாளராக இருந்தவங்க ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஒரு பதவியை நீக்கி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு இபிஎஸ் அவர்கள் போனார். ஸோ அந்த 5 வருஷமே எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டாங்க. 2021 2026 வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டார். அப்புறம் இப்போ நடந்த இந்த 2026 எலெக்ஷனில் தோல்வியை தழுவின உடனே மறுபடியும் கட்சிக்குள்ளே ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு. என்னன்னா, இபிஎஸ் தலைமையிலான ஒரு குரூப்பும் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையிலான ஒரு குரூப்பும் பிரிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், இன்னும் சில முக்கியமான தலைவர்களாக எஸ்பி வேலுமணி அதாவது சி.வி. சண்முகம் பின்னாடி இருக்கிறதாகவும், சில பேர் ஓஎஸ் மணியன் இவங்கெல்லாம் இபிஎஸ் பின்னாடி இருக்கிறதுனால ஒரு கட்சிக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பிளவுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது தோல்வியும் ஒரு காரணம். அதே சமயம் தாவேகா அவங்களுடைய எழுச்சி, தாவேகா தமிழக வெற்றி கழகத்தோட எழுச்சி அவங்களுடைய கட்சியோடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே சமயம் கட்சியில் இனி நம்ம ஆளுங்கட்சியாக ஆட்சி அமைப்போமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் சிலர் மத்தியில் எழுப்பியிருக்கிறதுனால நம்ம கட்சியை பலப்படுத்தணும். ஸோ பலப்படுத்தணும் அப்படின்னா நல்ல வலிமையான தலைவர் வேணும். வலிமையான தலைவர்னா இபிஎஸை உள்ளே இருக்கிறவங்க பெருசாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம கூட்டணி கட்சியாக போவோம். தாவேகா முன்னாடி, அதாவது தமிழக வெற்றி கழகம் முன்னாடி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. எங்கள் கூட்டணி எங்கள் தலைமையிலான கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டை தான் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் அண்ட் சி.வி. சண்முகம் மற்றும் சில உறுப்பினர், கிட்டத்தட்ட ஒரு 30 உறுப்பினர் அவங்க கூட இருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா,
இப்போ நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு கூட்டணி கட்சியாக ஒரு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா சில அமைச்சர் பதவிகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு செங்கோட்டையன், அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஆல்ரெடி அவர் ஏடிஎம்கேலேருந்து தான் வந்து டிவிகேக்கு போனார். ஸோ டிவிகேல போய் அந்த டிவிகே கட்சியை வந்து ஒரு அரசியல் அமைப்புகளாக வந்து சிதறி கிடந்த என்ன எப்படி பண்ணணுங்கிறது தெரியாமல் இருந்தப்போ அவர் போய் சில கைடன்ஸ்லாம் கொடுத்து கட்சியை வந்து பலப்படுத்தி ஓரளவுக்கு, ரொம்ப பலப்படுத்திச்சுலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பலப்படுத்தி இந்த தேர்தலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தனி பெரும்பான்மை கிடைக்காததுனால சில ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய சில முக்கிய புள்ளிகளோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதை நடத்துறதுனால எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, ஒன்று அமைச்சர் பதவியோ இல்லை வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம், கொடுக்குறேன்னு சொல்லி கூட அவர் வந்து இந்த ஒரு காய் நகர்த்தலை ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த காய் நகர்த்தல் இவங்களுக்கெல்லாம், அதாவது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் மற்றும் சிலர், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அதில் பயன் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ என்ன அப்படின்னா, அதில் இருந்து பிரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஏடிஎம்கே இப்போ அதிக பெரும்பான்மை வந்து இப்போ 30 எம்எல்ஏக்கள் வந்து இவங்க கூட இருக்காங்கன்னா, ஸோ சபாநாயகர் வந்து இவர் தான் வந்து ஏடிஎம்கேன்னு சொல்லலாம். ஆனால் இபிஎஸ் கூட 17 பேர் தான் இருக்காங்க. ஸோ வந்து அதனால் என்னென்னா, இபிஎஸ்ஸை வந்து பொதுச் செயலராகவே இருந்தாலும் பெரும்பான்மையை வந்து சட்டமன்றத்தில் வந்து நிரூபிக்கும் பொழுது அவங்க சைடு தான் வந்து அதிகப்படியான ஆட்கள் இருக்கிறதுனால, ஸோ சபாநாயகர் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கட்சியை பொறுத்தவரை இபிஎஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து பொதுச் செயலாளராக வந்து செயல்படுறாரு. ஸோ இது வருங்காலங்களில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுத்துங்கிறது எக்ஸாக்டாக யாருக்குமே தெரியல. ஒருவேளை இவங்க நாளைக்கு தாவேக்காவுக்கு ஆதரவாக இந்த 30 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா, இபிஎஸ் வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஓட்டு போட்டாங்கன்னா கட்சி தவறு தடை சட்டம் எடுக்கலாம். 3/2 பங்கு உறுப்பினர்கள் போனாங்கன்னா கட்சி தவறு தடை சட்டம் எடுக்க முடியாது. பட் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறனால கட்சி தவறு தடை சட்டம் எடுத்தாங்கன்னா இவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். ஸோ இதை அவங்க மேல்முறையீடு பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு அப்படி போய் உண்மையான அதிமுக நாங்கள் தான், இல்லை அவங்க தான் சொல்லி, இல்லை உண்மையான அதிமுக நாங்கள் தான் இபிஎஸ் தரப்போ, இல்லை உண்மையான அதிமுக நாங்கள் தான் எஸ்பி வேலுமணி தரப்போ வந்து போராடினாங்கன்னா மறுபடியும் ஒரு 2014 ஒரு குழப்பம் ஏற்பட்ட மாதிரியே மறுபடியும் ஒரு அரசியல் களத்தில் வந்து ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த குழப்பத்தினால என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை வந்து எடுத்து காட்டக்கூடிய இடத்துக்கு வந்து ஏடிஎம்கே வந்து போக முடியாது. ஏன்னா தன்னுடைய கட்சியில் நடக்கக்கூடிய குழப்பங்களை வந்து சரி செய்யவே அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும் பொழுது, எதுக்கு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய ஆட்சியில் ஏற்படக்கூடிய சில குறைகளை வந்து எடுத்து சொல்லக்கூடிய இடத்துக்கு அவங்க நகர மாட்டாங்க. ஏன்னா போன திமுக ஆட்சியிலேயே வந்து அதே சமயம் வந்து ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கும் இடையில வந்து சில கருத்து வேறுபாடுகள் நிமித்தம் குழப்பம் ஏற்பட்டதுனால தான் வந்து ஆளுங்கட்சி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் நடந்த சில குறைகளை வந்து அவங்க எடுத்து சொல்ல முடியாமல், அரசியல் செய்ய முடியாமல் இருந்தாங்க. ஸோ இப்போது அப்படியே இருந்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி வந்து இல்லாமையே போயிடும். ஏன்னா ஒற்றை தலைமை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணாலும் ஒரு வலுவான ஒரு தலைவரை வந்து ஏடிஎம்கேல இல்லை. அந்த மக்களை கவர்ந்த ஒரு வலுவான தலைவர் வந்து ஏடிஎம்கேல இல்லாதனால தான் ஏடிஎம்கே தன்னுடைய செயல்பாடுகள் செய்யாதனால தான் மக்கள் மத்தியில் தன்னோட செல்வாக்கு ஏடிஎம்கே கட்சி இழந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அதிமுகவை பொறுத்தவரை எப்போவுமே வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான். இது 3வது முறையாக வந்து ஏன்னா எம்ஜிஆர் இறந்தப்போ ஜே ஜானகி அணின்னு சொல்லி பிரிஞ்சு அப்போது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. அப்படி ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. இப்போ தோல்விக்கு அப்புறம் இப்போ இபிஎஸ் அணி எஸ்பி வேலுமணி அணி. ஸோ இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே வந்து போய்கிட்டு இருக்கறனால என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. பார்ப்போம் இன்னும் வருங்காலங்களில் அதிமுக வந்து யார் உண்மையான அதிமுக அப்படிங்கிறதையும், அதிமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.